We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. நெருப்படுதுன்ற இல்ல நாயாம வெற்றி ஏகனாபுரத்தில் வெற்றி நன்றி நன்றி தமிழக முதல்வருக்கு மனமார்ந்த நன்றி தமிழக முதல்வருக்கு மனமார்ந்த நன்றி முதல்வருக்கு நன்றி போராட்ட களத்திற்கு வந்திருந்து ஆதரித்த அனைத்து தலைவர்களுக்கும் அனைத்து அமைப்புகளுக்கும் நன்றி எங்கள் மனமார்ந்த நன்றி அதன் நிறுவனத்திற்கு நிறுவனத்தின் தலைவர்களுக்கு அனைவருக்கும் நன்றி. மாமா போறாங்க நெருப்படுதுன்ற இல்ல நாயாம. தமிழகத்தில் புதிதாக தாவேக தலைமையிலான அரசு அமைஞ்சதிலிருந்தே ஒரு கேள்வி துரத்தி கொண்டே இருந்தது. பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமையுமா அமையாதா என்ற ஒரு கேள்விக்கான தெளிவான அதிகாரப்பூர்வ பதில் இன்று கிடைத்திருக்கிறது. பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுகிறது என்பதை சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் அறிவித்தார் முதலமைச்சர் விஜய். இந்த நிலையில் இந்த விமான நிலைய திட்டத்திற்கு எதிராக ஆரம்பம் முதலே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏகனாபுரம் கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. தற்பொழுது தங்களுடைய போராட்டத்திற்கு வெற்றி கிடைத்திருக்கிறதுன்னு சொல்லி அந்த மக்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடக்கூடிய காட்சிகளை தான் பார்க்கிறோம். தங்களுடைய போராட்டத்திற்கான வெற்றி குறித்தும் அதே மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தும் அவர்கள் கோஷம் எழுப்பியதையும் நம்மால் பார்க்க முடிஞ்சது. தொடர்ந்து அந்த கிராம மக்கள் இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுகிறது என்ற அறிவிப்பு தொடர்பாக என்ன கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்கன்றதையும் பார்த்துடலாம். ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. 1200 நாள் கிட்ட மட்டும் போராடி இருக்கிறோம். அவர் முதலமைச்சர் சொன்னது எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது, எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. எங்கள் சாமிக்கெல்லாம் ரொம்ப வேண்டுதலை பண்ணிக்கிறோம், அதெல்லாம் நிறைவேற்றுவோம். கண்டிப்பாக அவருக்கு ரொம்ப நன்றி, நாங்கள் நன்றி நல்லா தெரிவிக்கிறோம். எங்கள் ஏகனாபுரம் விடுதலை ஆனதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. எந்த அளவுக்கு சந்தோஷமா ரொம்ப எவ்வளோ மகிழ்ச்சி, நாங்கள் சாவர வரலமா மகிழ்ச்சி அடைவோம். மகிழ்ச்சி எங்கள் பேர பிள்ளைங்க எல்லாம் நல்லா மகிழ்ச்சி அடைஞ்சு நல்ல சந்தோஷம் தான் எங்களுக்கு. அவருக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் போய் பார்க்கலனா கூட அவருக்கு ரொம்ப இப்பயே நன்றி நல்லா தெரிவிக்கிறோம். ரொம்ப நன்றி அவருக்கு. அவ்வளோதான், ரொம்ப சந்தோஷங்க. நான் ஒரு விவசாயி, நான் ஒரு 6 ஏக்கரா பம்ப் செட் வச்சுக்கின்னு விவசாயம் பண்ணுறேன். ஆனால் எனக்கு விவசாயத்தில் சில பாதிப்புகள், இயற்கையால் சில பாதிப்புகள் வருது. அது நான் பொருட்படுத்த மாட்டாத எந்த ஒரு இதுவும் நான் தாங்கக்கூடிய சக்தி. ஆனால் இந்த நிலமே பறி போயிடுது, நாங்கள் இருக்கிற குடியிருப்பே பறி போயிடுதும் போது யாராலுங்க இதை தாங்கிக்க முடியும்? அதனால் இது அண்ணன் விஜய், தளபதி விஜய் இது சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியாக நான் வரவேற்பு தெரிவிக்கிறேன். நான் அளவில்லாத மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட 1100 நாளுக்கு மேலே நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்கள் ஊருக்காக அவர் போராட்டம் பண்ணி இங்கே பரந்தூர் விமான நிலையத்துக்கு நான் ஆட்சிக்கு வந்தால் பரந்தூர் விமான நிலையத்தை நான் நிறுத்துவேன்னு சொன்னார். அதே மாதிரி அவர் செஞ்சிட்டாரு. அதுக்காக நன்றி அவருக்கு. இன்னும் நன்றி. பல மக்கள்லாம் நன்றி சொல்கிற மாதிரி இருக்கிறாங்க. அதுக்காகவும் நாங்கள் நைட்டும் பகலும் தூக்கம் இல்லை. இன்றைக்கி தான் நாங்கள் நிம்மதியாக தூங்குவோம். இன்றைக்கி அறிவிச்சிருக்கிறாரு. அதுக்காக கோடி நன்றி அவருக்கு. இன்னும் இந்த தமிழகத்தில் முதலமைச்சராக இன்னும் வர ஆண்டுகளில் வரணும். அவர் அநேக மக்களுக்கு நன்மை. மனோகரன், ஏகனாபுரம், நாங்கள் 4 வருஷமாக போராட்டம் பண்ணோம். எங்களுக்கு இப்போ திருப்தியா விஜய் எங்களுக்கு திருப்தியும் இது பண்ணிக்கிறாரு. இந்த ஊர் விட்டு வெளியூர் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு திருப்தியாக மாற்றி திருப்தியாக இருக்குது. எவ்வளோ சந்தோஷமா இருக்குது.
மனசு ரொம்ப சந்தோஷமா கொடுத்துருக்கு. அது மாதிரி நாங்கள் ஆயக்கட்டியமா 4 வருஷமா ஆயக்கட்டியமா இருக்குது. நாங்கள் எந்த ஊர் போடுற மண்ணை விட்டுட்டாங்க, எந்த ஊர் போட்டு 4 வருஷம் போராட்டம் தான். இப்போ எங்கள் மனசு திருப்தியா போச்சுங்க. வேறு இடம் மாறினால ஐயா வந்து அவருக்கு வணங்கணும். ஆனால் நாங்கள் எல்லாமே இந்த ஊர் ஃபுல்லாக அவர் இடம் போய் பார்த்து அவர் காலடி கும்பிட்டு வரது எல்லாருமே நிம்மதியாக இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா இது ரொம்ப சந்தோஷம் தர ஒரு விஷயம்தான். நாங்க ரொம்ப நாளாவே ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்க நிறைய நாள் போராடணும். கிட்டத்தட்ட 1200 நாளுக்கு மேல போராடணும். எங்க ஊர் ஜனங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. இப்போ இந்த நியூஸ் இப்பதான் அறிவிச்சாங்க. இன்னும் சில பேருக்கு வந்துட்டு அவ்வளவா தெரிஞ்சிருக்காது. இன்னமும் நிறைய சந்தோஷப்படுவாங்க. இதுக்கப்புறம் ஒரு திருவிழா கோலத்தை மாதிரி எங்க ஊர் காட்டுவாங்க. ரொம்ப நிறைய நாள் வந்துட்டு கஷ்டப்பட்டாங்க எங்க ஊர் ஜனங்க கஷ்டப்பட்டதுக்கு ஏத்த பலன் இன்னைக்குதான் கிடைச்சிருக்கு. விஜய் அண்ணா வந்துட்டு ஆட்சிக்கு வரும்பொழுது வந்துட்டு நிறைய பேர் இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க வருவாங்க, பார்ப்பாங்க, போவாங்க. அப்போ கூட நிறைய பேர் வந்துட்டு வரும், கண்டிப்பா அதெல்லாம் ஆட்சிக்கு அவர் வந்தா கூட வராதுன்ற மாதிரிலாம் இல்லை, கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. ஆனா விஜய் அண்ணா ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாள்லயே எங்க ஊருக்காக வந்து போராடினாரு. கண்டிப்பா வராதுன்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணாரு. அந்த அனௌன்ஸ் கேட்ட மாதிரியே இன்னைக்கு அவரு நிறைவேற்றிட்டாரு. அந்த வாக்குறுதி வந்துட்டு அவர் நம்ம நாளாக போராடிக்கிறோம். எல்லாம் அம்மா கட்சிக்காரன் வந்தாலும் விஜய் வந்ததுக்கு அப்புறம் மாற்றம் ஏற்பட்டது. சார் வந்தார். சார் வந்த உடனே முதல்ல அவருக்கு கட்சி ஆரம்பித்து ஏகனாபுரம் பரந்தூர் பசுமை நிலையத்தில் தான் வந்தார். வந்து வாக்குறுதி கொடுத்தாரு. வாக்குறுதியை காப்பாற்றின ஒரே ஒரு ஆள் விஜய் சார் தவிர யாரும் கிடையாது. இவரை மாதிரி ஒரு முதலமைச்சர் வரவும் முடியாது, வந்திருக்க முடியாது, வரவும் முடியாது. எங்களுக்கு அறிவிச்சதில் சந்தோஷம். எங்கள் மக்கள் எல்லையில்லா சந்தோஷத்தில் இருந்தாங்க. எங்கள் வீடு போய் கைனி போய் அனாதியாக இருந்திருப்போம். அந்த அனாதியை காப்பாற்ற எங்களுடைய தலைவர் வாழ்க, என்றென்றும் அவர் வாழ்க இன்னும் போற்றுறோம். எங்கள் ஊரே ஒரு திருவிழா கொண்டாட போகிறோம். சந்தோஷம். என் பேர் பலராமன், ஏகனாபுரம். இத்தனை நாளில் எவ்வளோ கஷ்டமாக சார் நாங்கள் எங்களுக்கு நைட்டில் பட்டு தூக்கம் வராது. வீட்டை கட்டுவோம், கைனிங்க வந்துட்டோம், அனாதியாக போயிடுறமே. நம்ம பிறந்த ஊர்லேயே ஒரு அகதி ஆயிடுறமே, அந்த அகதியை காப்பாற்ற யாராவது வருவாரான்னு ரொம்ப எதிர்பார்த்தோம். ஆனால் எங்கள் தலைவர் வந்தார், எங்கள் வாக்குறுதி கொடுத்தாரு. வாக்குறுதியை காப்பாற்ற ஒரே ஆள் விஜய் தலைவர். விஜய் அவர் தான் வந்தார், காப்பாற்றுற ஊரை இது பண்ணிட்டார். இன்னும் ஒரு ஆட்சி நிலைக்கும். சந்தோஷம் தான் எங்களுக்கு. என்னங்க இது, நாங்கள் 3 வருஷமா நாங்கள் கோவிலாண்ட இருந்து நாகத்தா கோவிலாண்ட 3 வருஷமா போராட்டம் பண்ணோம். எங்கள் விஜய் வந்து எங்கள் விடுவிச்சுட்டாரு எங்களை. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதில் நாங்கள் விட்டு மண்ணை விட்டு நாங்கள் போக மாட்டோம். மேல்பட்டு எந்த இதுவும் கிடையாது, அவசியமும் கிடையாது எங்களுக்கு. இவருக்கு தெரியும், இவர் தான் வந்து இங்கே நாங்கள் பேட்டி எடுப்பார். நாங்கள் நின்று பேசுவாங்க ஜனங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், எவ்வளோ சந்தோஷம்னா ரொம்ப சந்தோஷம். ஆண்டு நாகத்தை தான் எங்களை காப்பாற்றி விட்டான் சார். அளவு கடந்த சந்தோஷம். வணக்கம் சார். என் பேர் ஏகனாபுரம் ரத்தினம் சார். நான் என்ன மட்டும் இல்லை சார், இங்கே இருக்கிற 13 கிராமமும் அளவு கடந்த சார் சந்தோஷம். சொல்ல முடியாது சொன்னா எங்கே சார், நான் பேச முடியல, பேசுவேன் தெரியல, என்னால் முடியல சார். அவர் சொன்ன வார்த்தை காப்பாற்றினார் சார். அவர் வர நினச்சா வந்தார், எங்களுக்கு காப்பாற்றன்னு சொன்னார். சார் காப்பாற்றினார் சார். என்ன பேசுவேன் சார், நான் பேசுவேன், தெளிவு பேசுவேன். நம்ம படுத்த வாயிறேன், என்ன முடியல சார், பேச முடியல சார். நன்றி சார். எனக்கு மட்டும் இல்லை சார், இந்த ஆண்டில் ஒரு சாட்சி எல்லாருக்கும் 13 கிராமத்துக்கு சார் வாய் வைத்த தெய்வம். நாங்கள் அவருக்கு நேராக பார்க்குறோம் சார். அவர் காலில் போயிடும். நன்றி சார். We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.